ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து டேட்டா மாடல்ஸ். ஸோ டேட்டா மாடல்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட் பார்ப்போம். அதோட டெஃபினிஷனை முதல்ல பார்க்கலாம். ஸோ டேட்டா மாடலோட டெஃபினிஷன் என்னென்னா, அ டேட்டா மாடல் இஸ் அ கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் டு டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர், ரிலேஷன்ஷிப் அண்ட் கான்ஸ்ட்ரைன்ஸ் ஆஃப் டேட்டா இன் அ டேட்டா பேஸ். ஸோ இந்த டேட்டா மாடலிங் அப்படின்றது வந்து ஒரு கன்செப்சுவலான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி, இந்த டேட்டா மாடலிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ட், ரிலேஷன்ஷிப் அண்ட் கன்ஸ்ட்ரைன் ஆஃப் தி டேட்டா இன் டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேட்டா எப்படி கன்ஸ்ட்ரைனாக ரிலேஷன்ஷிப்போட அண்ட் ஸ்ட்ரக்சர்டாக இருக்குன்றத இந்த டேட்டா மாடலிங் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹவு டேட்டா இஸ் ஸ்டோர்ட், ஆர்கனைஸ் அண்ட் மேனிப்புலேட். எப்படி டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க, ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க, ப்ளஸ் மேனிப்புலேஷன் பண்ணுறாங்கன்னு. டேட்டா மாடல் ப்ரொவைட் அ வே டு ரெப்ரசன்ட் தி ரியல் வேர்ல்ட் என்டிட்டி ஃபார் போத் ஹியூமன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர். ஸோ ஒரு ஹியூமன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது அந்த ரியல் வேர்ல்டு என்டிட்டியை எப்படி வந்து the way data model provide a way to represent. அது எப்படி அந்த டேட்டா மாடல் ப்ரொவைட் பண்ணுது, அந்த எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு வே ப்ரொவைட் பண்ணுது இல்லையா. ஸோ அதை சொல்கிறது தான் இந்த டேட்டா மாடலிங். ஸோ இதோட டைப்ஸ் பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடலிங். டேட்டா மாடலிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேட்டா மாடல் சொல்லிட்டு டைப் பார்ப்போம். முதல் டைப் வந்து ரிலேஷனல் மாடல், நெக்ஸ்ட்டு என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டா மாடல், செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா மாடல். ஃபஸ்ட்டு ரிலேஷனல் டேட்டா மாடல்னால் என்னென்னு பார்க்கலாம். ரிலேஷனல் டேட்டா மாடல் ஆர்கனைஸ்டு டேட்டா இன்டூ டேபிள்ஸ், ஆல்சோ கால்டு ரிலேஷன்ஸ், where each table consists of ரோ அண்ட் காலம். அதாவது ஒரு ரோ அண்ட் காலமோட சேர்த்து அதுக்கு ஒரு ரிலேஷன் இதோட இருக்குன்னா, இப்போ இந்த ரோனா இந்த காலம்க்கு அது சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த ரிலேஷனோட இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரிலேஷனல் டேட்டா அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லுவோம். இப்போ ஈச் ரோ, இந்த ஒரு ரோவுமே அது ஒரு ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஈச் காலமை வந்து ஆட்ரிபியூட்ஸ், அந்த காலம் வந்து ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரோ வந்து ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. திஸ் மாடல் யூஸ்டு ப்ரைமரி கீஸ் ஃபார் ரோ. ப்ரைமரி கீஸ் வந்து ரோக்காகவும் அண்ட் ஃபாரின் கீஸ் வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸ்கில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஃபாரின் கீஸையும் ப்ரைமரி கீயை வந்து ரோக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு டேபிள், கோர்ஸ்க்குன்னு ஒரு டேபிள் வச்சுப்போம். ஸ்டூடெண்ட்ஸோட டேபிளில் ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி, நேம், ஏஜ்லாம் கொடுத்துடலாம். அதே மாதிரி கோர்ஸோட டேபிளில் கோர்ஸோட ஐடி, அந்த கோர்ஸோட நேம் அதெல்லாம் கொடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் தான் இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணும். ஸோ என்ரோல்மெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியும் கோர்ஸோட ஐடியும் கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த லிங்க் பிட்வீன் திஸ், இந்த ஸ்டூடெண்ட் டேபிளுக்கும் கோர்ஸ்க்கும் எது லிங்காக இருக்குன்னா, இந்த என்ரோல்மெண்ட் டேபிள் தான் லிங்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபாரின் கீயை யூஸ் பண்ணி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் த ரிலேஷனல் மாடல் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்டிட்டி ரிலேஷன்ஷிப், அதாவது இஆர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இஆர் மாடல் இஸ் அ கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டிசைனிங் டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த இஆர் தான் கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க். கான்செப்ஷுவல்னு ஒன்று கிடையாது, ஒரு ரிலேஷன் இருக்கும். அதாவது ஒரு ரோக்கும் காலமுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. த யூசர் என்டிட்டி ரியல் வேர்ல்ட் and its relationship to represent the structure of the data. ஸோ அந்த ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும் இந்த என்டிட்டி. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும், ரோஸ்க்கும் காலமுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, என்டிட்டிக்கும் ஆட்ரிபியூட்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாவில். இஆர் டயக்ராம் விஷுவலைஸ், இந்த இஆர் டயக்ராம் மூலயமா நம்மளை ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும். அந்த என்டிட்டியை, அதோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த என்டிட்டிஸை வந்து நம்மளால் இஆர் டயக்ராம் வச்சுட்டு ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு என்டிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ் that having meaningful data. அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டும் கோர்ஸும், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த கோர்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட் தான் அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்டிட்டி. இந்த என்டிட்டி இருக்குல்ல, இந்த மீனிங்ஃபுல் ரிலேஷன் தானே இந்த என்டிட்டி, மீனிங்ஃபுல் டேட்டா தானே என்டிட்டி. ஸோ இந்த என்டிட்டியோட ப்ராப்பர்ட்டி தான் ஆட்ரிபியூட்ஸ். அதாவது
இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வேணும், ஏஜ் வேணும், ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோர்ஸ்க்குமே அப்படி தான். கோர்ஸோட ஐடி, கோர்ஸோடைய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதோட அட்ரிபியூட்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பார்த்தோன்னா அசோசியேஷன் பிட்வீன் என்டிட்டி. இந்த என்டிட்டியோட அசோசியேட் ஆகிருக்கிறது தான் ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டு இன் கோர்ஸ், ஸ்டூடெண்ட் தான் அந்த கோர்ஸை என்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா. ஸோ இந்த அசோசியேஷன் பிட்வீன் என்டிட்டி தான் வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த இஆர் டயக்ராமில் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் என்டிட்டி, அட்ரிபியூட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இந்த இஆர் டயக்ராமுக்கு பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் காலேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காலேஜ் சம்மந்தப்பட்டனா காலேஜ் ஐடி, காலேஜோட நேம் தான் காலேஜ் சம்மந்தப்பட்ட என்டிட்டிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது என்ன இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி, ஸ்டூடெண்ட்ஸ் நேம், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு இஆர் மாடல்னு சொல்லுவாங்க, அதாவது என்டிட்டி ரிலேஷன்ஷிப். ஸோ ஸ்டூடெண்ட்டோட என்டிட்டி இது. ஸோ இந்த சொல்கிறது தான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலோடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் மூணாவது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டா மாடல். அதாவது ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டா மாடல் கம்பைன் கான்செப்ட்ஸ் ஃப்ரம் ஊப்ஸ் அண்ட் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டா மாடல் வந்து எதோட கம்பைன் ஆயிருக்குன்னா, நம்ம ஜாவாவில் ஊப்ஸ் ஒரு கான்செப்ட் படித்தோம்ல, ஊப்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒரு கான்செப்ட்டு, அந்த கான்செப்ட் தான் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டா மாடலிங்கோடைய கம்பைன் பண்ணியிருக்கிறது இந்த ஊப்ஸ் தான். அண்டர் டேட்டா பேஸ்டு மேனேஜ்மெண்ட். அப்புறம் இது கூட டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்றது தான். இட் அலோஸ் டேட்டா டு பி ரெப்ரசன்டட் ஹேஸ் அ ஆப்ஜெக்ட் சிமிலர் டு ஊப்ஸ். ஸோ எப்படி ஊப்ஸில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து அலோ பண்ணி அதை ரெப்ரசன்ட் பண்ண வைக்குமோ, அதே மாதிரி இந்த டேட்டா பேஸ்லேயும், இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்ட் டேட்டாலையுமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். It contains both data attributes and methods. டேட்டாவுடைய attributes and method ரெண்டுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்ஜெக்ட்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து என்ன எடுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸோட நேம், ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி தான் attributes அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த attributesக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டா மாடலிங் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறது. இதுதான் இதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்த்தோன்னா செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. த டேட்டா இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி organized into tables, but instead it is stored in a format that allows a flexibility such as an XML or a JSON. அதாவது இந்த ஒரு டேபிள்னால் அந்த டேபிள்குள்ளே தான் அந்த அட்ரிபியூட்ஸ் அந்த இது ரிலேஷன் அதில் இருக்கணும்ன்ட்டு கிடையாது. ஸ்ட்ரிக்ட்லி அந்த டேபிளை ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் இல்லைனாலும் அதுக்கு அந்த டேபிளுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் தட், அது இல்லாமல் அதுக்கு என்னன்னு அதுக்கு வேறு ஒரு விஷயம் கொடுப்பாங்க. அது என்ன, ஹியர் நோ ஃபார்மேஷன் ஆஃப் டேபிள்னு ஒரு ஃபார்மேஷன் தேவையில்லை. இன்ஸ்டெட் இட் இன்க்ளூட் டேக்ஸ் அண்ட் இப்போ ஒரு மார்க்கர்ஸோ இல்லை ஒரு டேகோ கொடுத்துட்டு அதை வச்சு அந்த டேட்டாவை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு டேபிளர் ஃபார்மேட் தான் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு டேகோ ஒரு மார்க்கரோ இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்கனைஸ்டாக இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் யாருன்னா இந்த XML ஆர் JSON இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான். இதோட எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா XML, JSON, WAMS, ML. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால தான் அது வந்து கொஞ்சம் பார்ஷியலாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மாடல்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ அதிலே வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா பார்த்துருக்கோம். ரிலேஷனல் மாடல்னால் என்ன, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னால் என்ன, ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டா மாடல்னால் என்ன, செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா மாடல்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த டாபிக் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.